சென்னையில் உலக திருக்குறள் கூட்டமைப்பு கோரிக்கை முழக்கம். உலக திருக்குறள் கூட்டமைப்பு மற்றும் தமிழ் அமைப்புகள் சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகில் கோரிக்கை முழக்கம். உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைவர் கவிஞானி ஞானமூர்த்தி தலைமையில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். சிறப்பு அழைப்பாளராக மருத்துவர் சந்தோஷம், சமுதாய சிந்தனையாளர் TRR செங்குட்டுவன், தமிழர் தன்னுரிமை கட்சி தலைவர் ராமச்சந்திரன், கலந்துரையாடல் குழு தமிழ் இயல் ராமகிருஷ்ணன், விருதுகள் அமைப்பு ஐயா பிள்ளை மற்றும் மதிமுக மாநில கொள்கை விளக்க அணிச் செயலாளர் வந்தியத்தேவன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். மேலும் செம்மொழி தமிழை மத்தியில் ஆட்சி மொழியாக அறிவிக்க கோரியும், திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்கவும், சென்னை மதுரை உயர்நீதிமன்றங்களில் தமிழை வழக்காடு மொழியாக அறிவிக்க கோரியும் கோரிக்கை முழக்கம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைவர் ஞானமூர்த்தி பேசுகையில், செம்மொழி தமிழை மத்தியில் ஆட்சி மொழியாக அறிவிக்க கோரி சிறப்புரையாற்றினார். தமிழகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தல் இயக்கத்திலே மாநில கட்சிகள் பெரும்பாலும் அனைத்துமே தேர்தல் அறிக்கையிலே இந்த 3 கோரிக்கைகளையும் வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த கோரிக்கை அவசியமான கோரிக்கை. இதை உலக திருக்குறள் கூட்டமைப்பின் மூலமாக முன்னெடுப்போம் என்று சொல்லி முதலிலே உலக திருக்குறள் கூட்டமைப்புடைய செயற்குழுவிலே முடிவெடுத்து கடந்த 12/12/2024 தேதியிலே தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலேயும் ஒரு கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டத்தினை நடத்தினோம். அது மிக பெரும் எழுச்சியை எல்லா மாவட்டங்களிலேயும் சிறப்பாக நடத்தினார்கள். அடுத்ததாக சென்னையிலே இதை நடத்த வேண்டும், இங்கே இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகளையும் இணைத்து நாம் இந்த நிகழ்வை நடத்த வேண்டும் என்று ஒரு முடிவினை எடுத்து இன்றைக்கு இங்கே இந்த நிகழ்வினை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஜனவரி மாதத்தை தமிழர் பாரம்பரிய மாதமாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி அங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்லி அந்த நாடு இன்றைக்கு அங்கீகரித்திருக்கிறது. இந்த பெருமை நமது தமிழருக்கு உண்டு. அதேபோல கன்னடாவிலே ஆண்டுக்கு ஒரு நாள் தமிழர் நாளாக அங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இது நம்ம தமிழுக்கான வரலாற்று சிறப்பு மிகுந்த ஒன்று. 200 நாடுகளிலே இன்றைக்கு தமிழர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 12 நாடுகளிலே தமிழை ஏன் அலுவல் மொழியாக வைக்கக்கூடாது என்கின்ற ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. 6 நாடுகளிலே தமிழ் ஆட்சி மொழியாக. இதில் கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் பேராசிரியர் தங்க ஆதிலிங்கம், அறக்கட்டளை தலைவர் சம்பத், கூட்டமைப்பு பொருளாளர் சவுந்தரராஜன், அறக்கட்டளை பொருளாளர் தலைமை நிலை செயலாளர் சம்பத்குமார், சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ராஜேஷ், சைதாப்பேட்டை வழக்கறிஞர் சங்கத் தலைவர் முத்தழகன், மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் தேவகுமார், துறை இயக்குநர்கள் பிச்சு ஆதிலிங்கம், சின்னதுரை, தோழர் அறிவழகன் மற்றும் மாவட்ட, மாநகர, ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.